வெல்கம் டு ஆக்ஸ்வார்ட் இங்கிலீஷ் வித் திப்பு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வழக்கமான இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். அதாவது தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய தமிழ் டேர்ம்ஸுக்கு என்ன இங்கிலீஷில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹவ் பீன் ஸ்க்ரீமிங் மை லங்ஸ் அவுட். நான் இங்கே கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது கத்திக்கிட்டு இருக்கேன், நான் கத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறோம்ல. ஐ ஹாவ் பீன் ஸ்க்ரீமிங் மை லங்ஸ் அவுட். நான் தொண்டை தண்ணி கிளியை கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இதனுடைய அர்த்தம். யூ டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில பேர் இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, ஆனால் மற்றவங்களோட மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்கள நம்ம தமிழில் பழம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பழம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் டார்க். டார்க். இட்ஸ் பீன் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆச்சுல, இல்லைனா ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம என்ன சொல்லலாம்னா இட்ஸ் பீன் அ வாயில் அப்படின்னு சொல்லலாம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இட்ஸ் பீன் அ வாயில். அந்த சுச்சுவேஷனில் என்ன அதுக்கு அர்த்தமோ அதான் அர்த்தம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா இட்ஸ் பீன் அ வாயில். நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இட்ஸ் பீன் அ வாயில் அப்படின்னு அதுதான் அர்த்தம். இட் வாஸ் அன்ரெக்விட்டட் அஃபெக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அஃபெக்ஷன்னா அன்பு. அன்ரெக்விட்டட் அப்படின்னா இட் வாஸ் நாட் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். இட் வாஸ் நாட் ரெசிப்ரோகேட்டட் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்கோம், அன்பு வச்சுருக்கோம், ஆனால் நமக்கு அவங்கள்ட்ட நம்ம யார்கிட்ட அன்பு வச்சுருக்கோம் அவங்கள்ட்ட நமக்கு திரும்ப கிடைக்கல அப்படிங்கிறத அன்ரெக்விட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் அவுட் ஆஃப் மை லீக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு அது எட்டாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பொருள் நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், இல்லைனா நமக்கு நம்ம லைனில் இல்லாத ஒன்றாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். அது பணமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய குணமாக இருக்கலாம். அதுக்கும் எனக்கும் ஒத்து வராது அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். ஐ எம் அ பிட் ஸ்கேட் ஆஃப் ஃபைட்ஸ் அப்படின்னா, நான் இந்த சண்டைனால எனக்கு பயம். பொதுவாக அந்த ஸ்கேடுங்கிற வார்த்தை பி ஸ்கேட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமாக இங்கிலீஷில் பயன்படுத்து. நம்ம ஃபியர் அல்லது ஃப்ரைட்டன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறத காட்டிலும் ஸ்கேட் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. பயம் அப்படிங்கிறதுக்கு, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஸ்கேடுங்கிறத தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹீ க்ரூன்ஸ் அ சாங் அப்படின்னா ஹீ ஹம்ஸ் எ சாங். க்ரூன்ஸ் அப்படின்னா ஒரு ஹம் பண்ணுறது, ஒரு பாட்டை லோ வாய்ஸில் என்ன செய்கிறது, பாடுறது. ஹீ இஸ் க்ரூனிங் அ சாங், ஹீ க்ரூன்ட் அ சாங் அப்படின்னா அவன் ஒரு பாட்டை ஹம் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். டோன்ட் சாஸ் மீ ஓல்ட் மேன். டோன்ட் சாஸ் மீ ஓல்ட் மேன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பேச்சு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறது, அது ஒரு ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கு சாஸ் அப்படிங்கிறத வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. திமிரா பேசுகிறதுன்னு கூட சொல்லலாம் இதுக்கு அர்த்தம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்ஸ்வார்ட் இங்கிலீஷ் வித் திப்புவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.